என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. பெரிய பாரதியாரு காலங்கட்ட வந்து பொன்மொழி சொல்லிட்டு. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஒரு கஸ்டமர் விட்டு தான் வேலைக்கு போகிறோம். இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே வழக்கம் போல் ஒரே மாதிரி இருக்காது. இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கஸ்டமருக்கான பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசான பிரச்சனை தான். இது வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை நினச்சிக்கிட்டு நீங்கள் நினச்சிக்க வேணாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கஸ்டமர் வீட்டுக்கே வந்தாச்சு. இப்போ டிவி ஆன் பண்ணி பார்க்க போகிறோம், என்ன பிரச்சனை சொல்லிட்டு பார்ப்போம். டிவியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வண்ண தொலைக்காட்சி அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆகுது. ஆனால் மேலே உள்ள செட்டப் பாக்ஸ் வந்து பாருங்களேன், ரெட் கலரில் லைட் எரியுது பாருங்கள். அப்போ இந்த டிவி ஓடாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிடிஹெச்னுடைய ரிமோட் ஒன்று இருக்கும். இப்போ சன் டைரக்ட்னு ஒரு ரிமோட்டு, வீடியோக்கான ஒரு ரிமோட்டு, டிஸ்டிங்னு ஒரு ரிமோட் இருக்கும். அதில் உள்ள பவர் பட்டனை வந்து அழுத்தினீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகணும். ஆனால் ஆகலை அப்படிங்கும்போது நீங்கள் எப்போதுமே டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, இது பிரச்சனை முடிஞ்சுன்னு நினச்சிக்காதீங்க. செட்டப் பாக்ஸை வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டிவியாக இருந்தால் ஹெச்டிஎம்ஐ கேபிள் இருக்கும். நார்மல் டிவியே அப்படின்னா இந்த மாதிரி கேபிள் இருக்கும், ஆக்ஸ் பின் மாதிரி இருக்கும். அப்புறம் ட்ரிபிள் பின் வரும். அது சரியாக ப்ளக்காக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம அது கரெக்டாக சொல்லி வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு நோ சிக்னல் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது, ஒரு எரர் கோட் காமிக்குது. இவ்வளோ வேலை செஞ்சு மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேனா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கேபிளை வந்து செக் பண்ணுங்கள். அந்த கேபிளை வந்து செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழுத்தி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேனல் வரணும். அப்படி வரல அப்படின்னா இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நீங்கள் டெக்னீஷியனை கூப்பிடணும். இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ஃபைண்டர் அப்படி இருக்குதுங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிக்னல் ஃபைண்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோகான், இவங்க வந்து வீடியோகான் வச்சுருக்காங்க. அதனால் வீடியோகானோடைய சிக்னலை செக் பண்ணி பார்க்குறோம். அவங்க வந்து பாருங்கள், மேலே வந்து ஸ்ட்ரென்த்து காட்டுது, கீழே வந்து குவாலிட்டி காட்டவே இல்லை. ஓகேங்களா. என்னுடைய மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் போயிடுச்சு, அதனால் அழுத்தி பிடிச்சிருக்கிறேன். இப்போ தம்பியை வச்சு நம்ம வேலையை ஆரம்பிச்சாச்சு. டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிச்சு, ஆண்டனாவுக்கு போயாச்சு. ஆண்டனாவில் போய்ட்டு தம்பி என்ன பண்ணுறான், இப்போ வீடியோகானுடைய சிக்னலை செட் பண்ணிவிட்டு லைட்டாக திருப்ப ஆரம்பிச்சிட்டான். மடிக்கல இப்போ அவங்க வந்து கொச்சியில் வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா. அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப ஆட்டமாக இருக்குது. இப்போ தம்பி வந்து சிக்னல் செட் பண்ணிட்டான். சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நமக்கு சிக்னல் கிடச்சிருச்சிங்க. எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் ஃபைண்டரில் வந்து பார்த்திங்கன்னா 46 இருந்ததுன்னா டிவியில் வந்து ப்ளக் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு 80லேருந்து கணிசமாக ஒரு 74க்குள்ளே கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், கேபிள் ஏதாச்சும் விடுபட்டிருக்கா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சிக்னல் ஃபைண்டரில் வச்சு பார்க்குறோம். ஆனால் ப்ராப்பராக சிக்னல் இங்கே வருது. இதில் வந்து 46 தான் காட்டுது, இன்னும் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. செட்டப் பாக்ஸில் நம்ம ப்ளக் பண்ணி பார்க்கும்போது கணிசமாக 70லேருந்து ஒரு 80 வரைக்கும் வரும். சில டிஷ்ஆண்டனாவை பொறுத்து நமக்கு 100 கூட வருங்க. இப்போ திரும்ப நான் வந்து என்ன பண்ணிட்டேன், செட்டப் பாக்ஸில் கேபிளை வந்து செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு இப்போ அவங்க டிவியை போடுறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கான டிவி வந்து இப்போ ஷோ ஆகும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாட்டினதுக்கப்புறம் திரும்ப சேம் அதே இஷ்யூ மாரி காமிக்குது, நோ சிக்னல் ஃபவுண்டு அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஒத்து கவனித்து பார்த்தீங்கன்னா சிக்னல் விட்டு விட்டு கிடைக்கிறத இங்கே நீங்கள் கவனிக்க முடியும். பார்த்தீங்களா, கொஞ்சம் விட்டு கவனிக்கும் போது பாருங்கள், சிக்னல் விட்டு விட்டு வருது பாருங்கள். இப்போ இந்தமாரி பிரச்சனை வந்து எதனால் வரும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய செட்டப் பாக்ஸுக்குள்ளார கழட்டி பார்க்கும்போது ஒரே டஸ்ட்டு இருந்ததுன்னா சேம் இதே இஷ்யூ வரலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா செட்டப் பாக்ஸ் வரக்கூடிய பவர் அடாப்டருடைய ப்ராப்ளமாக இருந்தாலும் வரலாம். நான் அதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ செட்டப் பாக்ஸை வந்து கழட்டிட்டு திரும்ப செக் பண்ணி பார்த்தேன். ஃபுல்லாக தொடச்சி திரும்ப செக் பண்ணி பார்த்தேன். அதே சேம் இஷ்யூ தான் வந்தது. அதுக்கப்புறம் அடாப்டரை மாற்றி பார்த்தேன். இப்போ பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக டிவி ஓட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் டிவி ஓட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். கைஸ், இது போல் டிஷ் அண்ட் சர்வீஸில் பார்த்திங்கன்னா புதுசான விஷயங்கள், புதுசான பிரச்சனைகள்லாம் வரும்.
அந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி சரி செய்கிறதுங்கிறத பற்றியான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்மளோட வீடியோஸில் கண்டினியூஸாக வரப்போகுது. அது எப்படி பிரச்சனைலாம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.